காலேஜ் டிஆர்பிக்கு ரொம்ப மும்முரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, டிஸ்கிரிப்டிவ் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது தான். ஏன்னா ஒரே ஒரு கேள்வி 50 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. அப்போது அந்த கேள்விக்கு நம்ம என்ன மாதிரி எழுதணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் போஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச் டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேள்வி. அப்போது இந்த கொஷினை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இது. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் கேர்ஃபுல்லி. அந்த கொஷினை ரொம்ப கவனமாக படிங்க, அதை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. ஐடென்டிஃபை கீவேர்ட்ஸ், சேலஞ்சஸ், கிளைமேட் சேஞ்ச், இந்தியன் அக்ரிகல்ச்சர். அப்போது நம்மளுடைய இந்தியன் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, நம்மளுடைய மான்சூன் டைம்ஸ் என்னென்ன, இந்த கிளைமேட் சேஞ்ச் அது அக்ரிகல்ச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணும், இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ஷூர் யுவர் ஆன்சர் டார்கெட்ஸ் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் டைரக்ட்லி. அப்போது இந்த 3 பாயிண்ட்டை ரொம்ப டைரெக்டாக அது வந்து அட்ரஸ் பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அடுத்தது பிளான் யுவர் ஆன்சர். இப்போது நீங்கள் அந்த 3 பாயிண்ட்டை தான் மையமாக கொண்டு நீங்கள் உங்களோட ஆன்சர் எழுத போகிறீங்க. இப்போ குயிக்லி அவுட்லைன் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன். அப்போது நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறீங்க, பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுத போகிறீங்க அண்ட் கன்க்ளூஷன் எழுத போகிறீங்க. பாடி ஆஃப் த கண்டென்ட்னா நம்ம கண்டிப்பாக ஒரே ஒரு பேராகிராஃபில் முடிக்க போகிறது இல்லை, ரைட்? இல்லை 2-3 பேராகிராஃபில் மட்டும் முடிக்க போகிறது இல்லை. நீங்கள் 2-3 பேராகிராஃப்ன்றது 4-5 சப்டாபிக்ஸ் அதுக்குள்ளார நமக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் 50 மார்க்குக்கு அதை ஒரு வெயிட்டாக கொடுக்க முடியும். டிசைட் ஆன் த டிவிஷன் ஆஃப் த பாடி இன்டூ 3 to 5 ஃபோக்கஸ்டு பேராகிராஃப். இப்போது நீங்கள் பாடி ஆஃப் த கண்டென்ட்டை நீங்கள் நிறைய பேராகிராஃபை பிரித்து எழுத போகிறீங்க. அதில் அட்லீஸ்ட் தட் மஸ்ட் பி 3 to 5 ஃபோக்கஸ்டு பேராகிராஃப். அப்போது அந்த 3 to 5 ஃபோக்கஸ்டு பேராகிராஃப்ன்றது வெறும் பேராகிராஃபை மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்டாபிக்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட் எ கிளியர் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா அங்கே யாரும் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் எழுதியிருக்கிறத படிக்கிறதுக்கு நேரம் அவகாசம் அவங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அப்போது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம காலேஜ் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது தான் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே உங்களுடைய ஆன்சரை மிகச்சரியாக மிக தெளிவாக நீங்கள் கொடுத்துடுங்க. டெவலப் பாடி பேராகிராஃப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடி ஆஃப் த பேராகிராஃப் நீங்கள் எழுதும் போது இது வெறுமனே பேராகிராஃபை மட்டும்தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் 2 திங்ஸ் டேப்லர் காலம் போட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் ஒரு பிக்சரை வரைஞ்சி காமிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி காமிக்கலாம், இல்லை ஒரு பை டயக்ராம், பார் டயக்ராம், இந்த மாதிரி லைன் டயக்ராம் எதுனாலும் நீங்கள் போட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எதன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். கரண்ட் ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், இல்லை இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டடி ரிலேட்டடான ரிசர்ச் ரிலேட்டடாக கொடுங்க, இல்லை என்ன பயிர் வகை நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பயிரிடுறாங்க, என்னென்ன சீசனில் அது என்னென்ன மாதிரி ஒரு மகசூலை கொடுக்கும், விளைச்சலை கொடுக்கும், அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பாயிண்ட்ஸை எழுதுங்க. அண்ட் மேக் டிரான்சிஷன் ஸ்மூத் அண்ட் லாஜிக்கல். நீங்கள் ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் ஒரு டிரான்சிஷன் இருக்கணும், ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும், ஒரு லாஜிக்கலாக அது இருக்கணும். அண்ட் கன்க்ளூட் எஃபெக்டிவ்லி. நீங்கள் கன்க்ளூட் பார்ட் வரும்பொழுது சும்மா அதை வந்து ரொம்ப ஒரு சின்ன பேராகிராஃபாக இல்லாமல் ட்ரை டு மேக் இனஃப். அதை கொஞ்சம் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு வந்த பாயிண்ட்டை எல்லாத்தையும் நான் கன்க்ளூட் பண்ணி சொல்லலைன்னா எனக்கு அட்லீஸ்ட் அது ஒரு 10-15 லைனாச்சும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்க்ளூஷனுக்கு இவ்வளோ தூரம் வேணுமா அப்படின்றது இல்லை, இது நம்ம என்ன ஒரு கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர் எந்த லெவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றதை காட்டுறதுக்கு தான் அது. அப்போது உங்களுடைய கன்க்ளூஷன் பார்ட்டை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக எழுதணும், இது ரொம்ப கன்சைஸாக இருக்கணும், ரைட்? அண்ட் அது வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும். டு த பாயிண்ட் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பேசணும். நமக்கு 300 வேர்ட்ஸ்ன்னு தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அது கண்டிப்பாக யாரும் எண்ணி பார்க்க போகிறது இல்லாட்டியும் இட் மஸ்ட் நாட் பிலோ 300 வேர்ட்ஸ். இது மேபி எக்ஸீட் ஆகுது, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேப்பரில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்குள்ளாரையே நீங்கள் முடிச்சிடாதீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் 15 மார்க் எழுதுகிற மாதிரி ஒரு 10 பக்கத்தில்
அந்த மாதிரியாச்சும் நீங்க வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ 10 to 15 பேஜஸ் எழுதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா, இப்போ ஒரு 10 மார்க் எழுதுறோம், இல்ல ஒரு 15 மார்க் பிஜி லெவலுக்கு ஒரு 15 மார்க் ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னாக்கா, தி ரைட் அப் டூ 5 to 6 பேஜஸ். அப்போ நம்மளுக்கு வந்து 50 மார்க்ன்னும் பொழுது, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15 பேஜாச்சு கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ரிவ்யூ ஃபார் கொஹிரன்ஸ் அண்ட் பிரசன்டேஷன். அதில வந்து கண்டிப்பா உறுதிப்படுத்துங்க. கன்டென்ட் வந்து ஃப்ளோவா இருக்கு அப்படின்றத கிளாரிட்டியா குடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு வேள நீங்க எழுதி முடிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, குயிக்கா வந்து அத ரிவைஸ் பண்றதுக்கும் பாருங்க. இப்போ அந்த ஆன்ஸர வந்து நீங்க டீட்டெயில்டா எப்படி குடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அது 4லிருந்து 50 வார்த்தைகள் மினிமம் இருக்கணும் அப்படின்றது. பிரீஃப்லி இன்ட்ரோடியூஸ் கிளைமேட் சேஞ்ச் அஸ் எ குளோபல் ஃபினாமினன். இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வானிலை மாற்றம். இதுதான் வந்துட்டு இல்ல காலநிலை மாற்றம். இது உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனை அப்படின்றது தான் தவிர்க்க முடியாத ஒரு பாயிண்ட். உண்மையும் கூட. அப்போ நீங்க அந்த குளோபல் ஃபினாமினன நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க. ஸ்டேட் இட்ஸ் ரெலவன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி டூ இந்தியன் அக்ரிகல்ச்சர். அப்போ இந்த குளோபலி கிளைமேட் சேஞ்ச் வந்து அஃபெக்ட் பண்ணாலும், அது இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு எந்த விதத்துல அது அஃபெக்ட் பண்ணுது? நம்மளுடைய விவசாய முறையே அது எந்த லெவல்ல அஃபெக்ட் பண்ணுது? அப்படின்ற மாரி நம்ம சொல்லணும். இதுல முக்கியமான ஃபேக்டர் மான்சூன். ஓகே. மான்சூன் பார்த்து தான் பயிர் வகையே வந்து சூஸ் பண்ணுவாங்க. அத பார்த்து தான் பயிரிடுவாங்க. அப்போ மான்சூன் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குது அப்படின்றத நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல குடுங்க. அண்ட் தென் இப்போ பாடி ஆஃப் த கன்டென்ட் எஸ்ஸேவ்ல நீங்க டிவைட் த பாடி இன்டூ கிளியர் டிஸ்டிங்க்ட் பேராகிராஃப் ஈச் டிஸ்கஸிங் எ மேஜர் சேலஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நான் என்ன எழுதுறேன்னா, ரைசிங் டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஸ்ட்ரெஸ். அது வெப்பம் அதிகமாவது, ஹீட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்குது கிராப்ஸ்க்கு. ஓகே. அப்போ இந்த டெம்பரேச்சர் எதனால இன்கிரீஸ் ஆகுது? அது எப்படி பயிர் வகைகள பாதிக்குது? அப்படின்றத நான் சொல்லிர்றேன். அண்ட் தென் டிஸ்கஸ் இம்பாக்ட் ஆன் ஸ்டாப்பிள் கிராப்ஸ் லைக் வீட், ரைஸ் அண்ட் மெய்ஸ். ஓகே. அப்போ அதிகமா வெப்பம், இல்ல மழை பொழியாம இருக்கிறதுனால மகசூல் ரொம்ப கம்மியா இருக்குது. இல்ல ஆக்ஸலரேட்டட் மெச்சுரேஷன் ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது க்ரோ ஆகுது. இதெல்லாமே வந்து லைக் கிளைமேட் சேஞ்ச்னால தான், இல்ல டெம்பரேச்சர் இன்கிரீஸஸால தான் அப்படின்றத நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் எராட்டிக் ரெயின்ஃபால் அண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஸோ நீர் பற்றாமை. தேவையான அளவுக்கு மழை இல்லாம இருக்கிறது. அண்ட் இன்னொரு கேஸ் அளவுக்கு அதிகமான மழை வர்றதும். ஓகே. எலாபரேட் ஆன் இர்ரெகுலர் மான்சூன் பேட்டர்ன்ஸ், ட்ராட்ஸ், ஃப்ளட்ஸ். ஓகே. ஸோ பெய்ய வேண்டிய நேரத்தில சரியா மழை பெய்யாம இருக்கிறது. இந்த நேரத்தில மழை பெய்யாதுன்னு எனக்கு வந்து மழை பெய்ந்து விளைச்சல சேதப்படுத்துறது, வறட்சி, வெள்ளம் வர்றது. இந்த மாரி என்னென்ன பாயிண்ட் இருக்குது? அண்ட் இம்பாக்ட் ஆன் இரிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷன் அண்ட் ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர். மழைய மட்டுமே நம்பி பயிர் பண்றது. இதில இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்னென்ன? அடுத்ததா சாயில் டிகிரேடேஷன் அண்ட் நியூட்ரியன்ட் லாஸ். அப்போ மண்ணுடைய தரம் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சு போகுது. அதில வந்து நியூட்ரிஷனே இல்லாததுனால தான் எங்களால பயிர் சரியா செய்ய முடியல. அப்படின்ற மாரி பாயிண்ட்ட நம்ம 3 பேராகிராஃப்ல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 4த் ஒன்ல பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அவுட்பிரேக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பயிர் வகைகள் வைக்கிறோம். அதில வந்துட்டு ம் உரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ட்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம தெளிக்கிறதுனால, அதனால இருக்கக்கூடிய டிஃபெக்ட் என்ன? அதனால ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? அண்ட் இயற்கை உரத்த பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? இந்த மாதிரி வந்து 4த் பேராகிராஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் சோசியோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ். இதனால எக்கனாமிக் எந்த லெவல்ல பாதிக்கப்படுது? இல்ல ஒரு ஃபார்மர் எந்த லெவல்ல அவருடைய தினசரி வாழ்க்கைய வாழ முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படுது? எஃபெக்ட்ஸ் ஆன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அண்ட் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் அஃபெக்டட். ஓகே. இத வந்து நம்ம 5த் பேராகிராஃபா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கன்க்ளூஷன்ல நீங்க கண்டிப்பா 30லேருந்து 40 வார்த்தைகள் நீங்க எழுதணும். அண்ட் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த 5, 6 பேராகிராஃப நீங்க சம்மரைஸ் பண்ணி, இதில இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நீங்க கன்க்ளூஷன்ல குடுக்க போறீங்க. அண்ட் மென்ஷன் த அர்ஜென்ட் நீட் ஃபார் சஸ்டெய்னபிள் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ அப்போ கவர்ன்மென்ட் இதில என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? இல்ல நம்ம என்ன ஒரு அடாப்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத, இங்க நம்ம வந்து நிச்சயமா அந்த கன்க்ளூஷன் பார்ட்ல நம்ம குடுத்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்தா இருக்கக்கூடிய லைக் நமக்கு நெறைய டாபிக்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபார் இந்தியன் எக்கானமி, ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடு உடைய ஹிஸ்டரி,
இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு கொஷின் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி எழுதணும், அதுக்கான டீடைல்டு அண்ட் எலாபரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்சரோடைய பிடிஎஃபையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.